எனக்கு உயிர் கொடுத்த தாய் தந்தையருக்கு என்னுடைய முதல் வணக்கம். என்னை சினிமாவில் அறிமுகப்படுத்திய புரட்சி கலைஞர் எங்கள் ஆசான் சொக்க தங்கம் தெய்வ திரு கேப்டன் அவர்களுக்கு என்னுடைய இரண்டாவது வணக்கம். இங்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மூன்றாவது வணக்கம். சினிமானா மணிக்கணக்கில் பேசலாம், அரசியல் அப்படின்னா நாள் கணக்கில் பேசலாம். இந்த மாதிரி நிகழ்வுகள்ல ஒரு சில நிமிஷங்கள் பேசுறேன். பேச்சில நிறைய இருந்தா எடுத்துக்கங்க, குறை இருந்தா மன்னிச்சுக்குங்க. லெஜண்ட் ஒரு ட்ரேட் மார்க்க ரிஜிஸ்டர் பண்றதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதற்கு எவ்வளவு உழைப்பு வேணும், அதன் பின்னாடி எவ்வளவு முயற்சி வேணும் அப்படிங்கிறத நிரூபித்து காட்டியவர் நம்மளுடைய லெஜண்ட் சரவணன் அண்ணன் அவர்கள். அதாவது இந்தியாவிலே மல்டி ஸ்டோர் அப்படிங்கிறத உருவாக்கியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய லெஜண்ட் அண்ணன் தான். அதாவது ஒரு அண்டர் ஒன் ரூஃப்ல பர்னிச்சரா, ஜுவல்ஸா, இல்ல டெக்ஸ்டைல்ஸா, இல்ல வீட்டு உபயோக பொருட்களா, எதுனாலும் அண்டர் ஒன் ரூஃப் அப்படின்னு அந்த மல்டி காம்ப்ளெக்ஸை இந்தியாவில் முதலாக ஏற்படுத்தியவர் நம்மளுடைய அண்ணன் லெஜண்ட் அவர்கள். இத பார்த்துதான் கிஷோர் பியானி அப்படிங்கிற ஒரு நார்த் இந்தியன் பிக் பசார் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா முழுவதும் உருவாக்கினார். அதற்கு முன்னோடி நம்மளுடைய அண்ணன், நம்ம ஊரை சார்ந்தவர், நம்ம வம்சாவளி எவ்வளவு உழைத்திருப்பார் அதற்காக. அந்த ட்ரேட் மார்க்கை, அதாவது நான் கேள்விப்பட்டேன் என்னன்னா, ஒரு நடிகர் இந்த விளம்பரத்துக்கு நடிக்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. நாங்க சினிமாவில் இருக்கிறதுனால எங்களுக்கு தெரியும். ஆனா தைரியமா அண்ணன் அதை நடிச்சு லெஜண்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரேட்மார்க்கை உருவாக்கி இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு ராஜ்யத்தையும் உருவாக்கி அதன் பிறகு சினிமாவுக்கு வந்தாங்க. சினிமாவில் ஒரு படம் ஒண்ணு தயாரிச்சு அதுல நடிச்சு இந்தியா முழுவதும் ஒரு கவனத்தை ஈர்த்தவர். இப்போ அவருடைய அந்த லெஜண்ட் செகண்ட் பார்ட்ல நான் அண்ணனோட படத்துல நடிச்சிருக்கேன். இப்போ எனக்கு அவர் அண்ணன் கிடையாது, எனக்கு அவர் முதலாளி. நான் அவர்கிட்ட இப்ப கை நீட்டி சம்பளம் வாங்கியிருக்கேன். சோ எல்லாத்தையுமே எப்படி கேப்டன் அனுசரணையா எல்லாரோடையும் பழகுவாரு, எல்லாரோடையும் பேசுவாரு, எல்லாரோடையும் ஒன்னா இருந்து சாப்பிடுவாரு. கேப்டன் போலவே இப்போ அண்ணன் அவர்களும் செயல்படுத்துறாரு. நான் பார்த்தேன், நேரடியாக நான் பார்த்தேன். அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல நான் பார்த்தேன். அது இல்லாம நான் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி ஆகிய 5 மொழிகள்லையும் சுமார் 300 படம் மேல நடிச்சிட்டேன். ஒரு 67 சீரியல் பண்ணியிருக்கிறேன். ஒரு 16 விளம்பர படங்கள் நடிச்சிருக்கிறேன். எனக்கு அதிகமான சம்பளம் கொடுத்தது எங்க முதலாளி தான். இந்த படத்துலதான் எனக்கு அதிகமான சம்பளம் கொடுத்தாங்க. அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏதோ பிறந்தோம், ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ வளர்ந்தோம் இல்லாம ஏழை எளிய மக்களுக்கு செய்யணும்னு ஒரு மனசு வருது பாத்தீங்களா, அது மிகப்பெரிய ஒரு விஷயம். அது அண்ணன் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் கேள்விப்பட்டேன் 2018 நினைக்கிறேன், ஐ திங்க் அந்த புயல் வரும்போது 2 கோடி ரூபாய் நிதி கொடுத்திருக்கிறார். அதே போல எங்களுடைய நடிகர் சங்கத்துக்கும் நிதி 2 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார். திருச்செந்தூர் கும்பாபிஷேகத்துக்கு பணம் 2 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க. தங்க வேல் கொடுத்திருக்கிறாங்க. எத்தனையோ சர்ச்சுக்கு உதவி பண்ணியிருக்கிறாங்க. எத்தனையோ தர்காவுக்கு உதவி செஞ்சிருக்காங்க. மதம்லாம் பார்க்காம அனைத்து மதத்தில் உள்ளவங்களுக்கும் அண்ணன் உதவி செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் ஒரு மனசு வரணும், அந்த உதவுறதுக்கு ஒரு மனசு வரணும். ஏன்னா நம்ம எல்லாம் பார்த்தோம்னா நம்ம நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம். ஆனா கேப்டன் மாதிரி, அண்ணன் மாதிரி, நம்ம லெஜண்ட் சரவணன் அண்ணன் மாதிரிலாம் எல்லாருக்கும், நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் சரி, மக்களுக்கும் சரி உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது பாத்தீங்களா, அதுவே மிகப்பெரிய விஷயம். இந்த நேரத்துல அவருக்கு என்னுடைய ஹேண்ட்ஸ்அப் நாங்க செலுத்திக்கிறேன். ஏன்னா மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா அண்ணனை நம்ம தொடர்ந்து அண்ணனோட பயணிக்கணும்னு எனக்கு ஆசை. நான் நம்ம கதிர் அண்ணன், லெஜண்ட் கதிர் அண்ணன் சொன்னேன், கேப்டன் மாதிரியே இருக்கிறாருங்க அண்ணன் லெஜண்ட் அண்ணன், அவரோட நம்ம தொடர்ந்து பயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். தொடர்ந்து பயணிப்போம். அதாவது தமிழகத்தின் தங்கம், ஏழைகளின் சொந்தம், கருணை காட்டுவதில் கண்ணன், எல்லோர உயிருக்கும் ஜீவ காரணியம், பெருந்தலைவர் காமராஜர் வழியில் வந்தவர் எங்களுடைய அண்ணன். அவர் வாழ்க, நீடூடி வாழ்க என வாழ்த்தி என்னுடைய உரையை முடிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த
நம்மளுடைய அண்ணன் சுதாகர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல தலைமை அலுவலகத்தை சார்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இதற்கு முன்னாடி சிறப்பாக நடனமாடி நம்மளை எல்லாம் உற்சாகப்படுத்திய தென்றல் சுருதி சந்திரசேகர் அவர்களுக்கும், அதே போல சிவாஜி அந்தோனி தாஸ் அவர்களுக்கும், அதே போல இங்கு வருகின்றிருக்கும் காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும், பொதுமக்களுக்கும், முக்கியமாக ஹைதராபாத்தில் இருந்து வந்திருக்கும் எங்களுடைய திரைப்பட நடிகை சைத்தன்யா கொப்லா அவர்களுக்கும் மற்றும் பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றி வணக்கம். பேச்சில நிறைய இருந்தா எடுத்துக்கீங்க, குறை இருந்தா மன்னிச்சுக்கீங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். லெஜண்ட் சரவணன் அண்ணனுடைய பிறந்தநாள் இன்னைக்கு. பிறந்தநாளை முன்னிட்டு ஒரு நம்ம பாத்தீங்கன்னா ஒரு நலத்திட்ட உதவிகள் வாங்குதோம். அண்ணனுடைய பிறந்தநாள் ரசிகர்கள் அண்ணனுடைய சொந்த ஒரு ரசிகர் பட்டாளவே வந்திருக்காங்க அண்ணனுடைய பிறந்தநாளை கொண்டாட. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அண்ணன் பிறந்தநாளுக்கு வந்து ஒரு சிறப்பு அழைப்பாளராக அண்ணன் மீச ராஜேந்திரன் அண்ணன் வந்திருக்காங்க. அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள். சைதன்யா மேடம் வந்திருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா எங்களுடைய எனக்கு வந்து ஒரு கடவுள் தான் லெஜண்ட். எல்லாரும் சொல்லுவாங்க சீசஸ் கும்பிடுறாங்க. எனக்கு முதல் கடவுள் வந்து சீசஸ் தான். இருந்தாலும் அதுக்கு அடுத்து எங்க அண்ணன் லெஜண்ட் அண்ணன் தான் எனக்கு வந்து. ஏன்னா நம்ம வாழ வச்ச தெய்வம். அவருக்கு ஒரு மாநில செயலாளராக இருக்கேன் நான். அகில இந்திய லெஜண்ட் ரசிக மன்றத்தில் மாநில செயலாளராக இருக்கேன் நான். இன்னைக்கு அண்ணனுடைய பிறந்த நாள் ஒரு சீரும் சிறப்பாக இன்னைக்கு இந்த விழா எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க வந்திருக்க எல்லா ரசிகர்களுக்குமே ஒரு ஒரு நன்றியை சொல்லிக் கொடுத்தேன். ஏன்னா நீங்க இவ்வளவு ஒரு கூட்டத்தை அண்ணனுக்காண்டி வந்திருக்கீங்க. ஒரு ரசிகராக எவ்வளவு வேலைகள் இருக்கும், இருந்தாலும் அண்ணனுடைய ஒரு ஒரு என்ன எப்படி சொல்லணும்னு தெரியல. ஏன்னா லெஜண்ட் அவருனால ஒரு பவர் தான். லெஜண்டுனால ஒரு பிறந்த நாள்னாலே நம்ம எல்லாரும் ஒரு நண்பருக்கு ஒரு ஃபோன் பண்ணி தான் சொன்னேன். வந்துட்டாங்க எல்லாரும். நாங்கள் வரேனே, அண்ணனுக்கு வராமல் இருக்கு. நம்ம என்ன எதுக்கு எதிர்பார்த்து வர மாட்டாங்க. அண்ணனுக்காண்டி பிறந்த நாளுக்காண்டி நான் சீர் சிறப்புமா இன்னைக்கு அண்ணனுடைய பிறந்த நாளை கொண்டாடுவோம் அப்படின்ட்டு வந்திருக்க ரசிகர்கள் எல்லாருமே எல்லாரும் கேக்கு வாங்கிட்டு அண்ணனை சந்திக்க இருக்காங்க. அண்ணன் வந்து நீ பாருங்க நலத்திட்டம் கொடுத்துருக்காங்க. அண்ணன் ஒரு 500 பேருக்கு அசைவ உணவு கொடுத்துருக்காங்க. எல்லாரும் நீங்க சாப்பிடணும். சாப்பிட்டு அண்ணனை வந்து நீங்க ஒரு வாழ்த்தணும். எல்லாருமே வரணும். வந்து அண்ணன் ஒரு போட்டோ எடுத்து அண்ணனுடைய வாழ்த்தணும். ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். అందరు బాగున్నారా? హ్యాపీ న్యూ ఇయర్. எனக்கு ரொம்ப சந்தோஷம் because being this function the great legend Saravanan sir birthday. Happy birthday sir, God bless you. And they're giving food 1,000 people and 500 people per class. So I'm so happy being this function. And thank you so much sir, Sudhakar sir, inviting me and great people here. And I'm so happy. Thank you so much for your warm welcome. Thank you so much. கொஞ்சம்
இல்ல வழியா இருக்கு உள்ள உட்காருங்க, வாங்கிட்டு வந்து அங்க உள்ள உட்காந்து சாப்பிடலாம்.